வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்குமான ஒரு ஸ்டோரியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹீல் கேரக்டர் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்குமான ஸ்டோரி லைனை வெறும் வாய்ஸ் பேச்சாலேயே ரெஸ்ல்மேனியா வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது நல்லா தான் இருக்குது. நான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிஎம் பங்கு கிட்ட ஒரு மைக்கை கொடுத்துட்டிங்கன்னா அவர் சூப்பராக பேசுவார். பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஆத்தென்டிக்காக இருக்கும். அது கொஞ்சம் வைலன்ஸாகவும் இருக்கும். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் கூட ரோமன் ரெயின்ஸை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்னா, உன்னை சாகடிச்சு உங்கள் அப்பனுடைய கலரைக்கு பக்கத்துலேயே உன்னை புதைப்பேன், ஏன்னா நீ தனியாக இருக்க மாட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். WWE பார்த்தீங்கன்னா மெதுவாக சிஎம் பாங்கோடைய ஹீல் கேரக்டருக்கான ஹிண்டிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது இந்த மேட்சோடைய ஸ்டோரியில் சிஎம் பாங் கெட்டவனாக இருக்க மாதிரி தெரியுது. ரால கூட நம்ம சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா திடீர்னு பைபாம் பேசுகிற மாதிரி ப்ரொமோஸை அங்கங்கே WWE செதறடிப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்குமான ஸ்டோரி லைனில் சிஎம் பாங் ஒரு ஹீல் கேரக்டருக்கு சரியான. ஆக்சுவலி சிஎம் பாங்கோடைய ஹீல் கேரக்டரை WWEயில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்லரும் நான் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஏன்னா இவருடைய ஈவில் கேரக்டர் அப்படிங்கிறது பியூர் ஈவிலிசனமாக இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸுக்கு பிடிக்கவும் செய்யும், அதுக்கேற்ற மாதிரி பேசவும் செய்வார், அடி வாங்கவும் செய்வார், மேட்சை வின்னும் பண்ணுவார், சீட்டிங் தனமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த 2011-12 காலகட்டத்தில் இவருடைய ஹீல் கேரக்டரை ரசிக்காத மக்களே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி முடியெல்லாம் வெட்டி மொட்டை அடித்து செம்மையாக பண்ணுவார். அப்படிப்பட்ட பியூர் ஈவலினிசம் இப்போ மீண்டும் ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் கூட ஸ்டோரி லைன் போகிறார்ல, இதில் ஆனார்னு வைங்களேன், உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மேட்சுக்கான ரேட்டிங் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடும். WWE பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜான்சனுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு ஸ்டோரியில் தான் ரெண்டு பேரும் ஃபேஸ்டனாக இருக்கும்போது சிஎம் பாங் ஒரு ஹீல் கேரக்டராக மாறட்டும்னு சொல்லிட்டு சிஎம் பாங்கை ஹீல் கேரக்டராக மாற்றினாங்க. அதே நேரம் தான் இப்போ அவங்களுக்கு நிறைய இருக்குது. இதே நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சில் சிஎம் பாங்கு ஹீல் கேரக்டரை மாற்றுறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க ரெண்டு பேரில் ஏதேனும் ஒருவர் ஹீல் கேரக்டர் பண்ணாங்கன்னா அந்த மேட்சோடைய ஹைப்னஸ் எங்கேயோ போயிடும். கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான ரெஸ்ல்மேனியா மேட்ச் மாதிரி போயிடும்னு. சரி, நான் இப்போ பங்கு சைடு மட்டும்தான் பார்க்குறேன். அப்படியே இன்னொரு பக்கம் தோசைக்கல்ல திருப்பி போய் விட்டு பார்த்தா அடி பிடிச்சி கிடக்கிறாரு ரோமன் ரெயின்ஸு. ஆக்சுவலி தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை தான் தோசை சுட முடியும், இன்னொரு பக்கம் வேகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. திருப்பி போட்டிங்கன்னா ரொட்டி நான்லாம் சுடலாம்ல, அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீல் கேரக்டரை பற்றி எல்லாருமே மறந்துட்டாங்க. அதாவது ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரியுது. ஆக்சுவலி ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் எல்லா விதமான ரோமன் ரசிகர்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கும்போது எதுக்கு சொல்லிக்கிட்டு நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்குது. சம்பவம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற செகமெண்டெல்லாம் ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகர் உள்ள வாயிலிருந்து வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எத்தனை சாமி வந்தாலும் சரி, எத்தனை பேர் இட்லி சுட்டாலும் சரி, அந்த சிவனேசன் சொல்கிற இட்லி அளவுக்கு வராதுன்னு சொல்கிற அளவுக்கு ரோமன் ரெயின்ஸோடைய கெரியர் பீக், அதாவது ரோமன் ரெயின்ஸை ஒரு கெரியருடைய பீக்குக்கு கொண்டு வந்த அந்த 2021 to 2023 ரோமன் ரெயின்ஸ், அதாவது அந்த 3 வருஷத்தில் உருவான அந்த வில்லனிசம் ரோமன் ரெயின்ஸை தான் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலி இப்போ இருக்கிற சிஎம் பங்குக்கு அப்போ இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் வந்தார்னா பங்கை கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாமல் அட்டாக் பண்ணுவார். அந்த வில்லனிஸை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி ஒரு பீஸ்டாக இருக்கிற பிராக் லெஸ்னரையே ஃபேஸ் தானே காட்ட முடியும் அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரியில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அப்படி பிராக் லெஸ்னர் ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராகவும் ரோமன் ரெயின்ஸை ஒரு ஹீல் ரெஸ்லராகவும் காட்டியிருப்பாங்க. ஸோ WWEயில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ஒரு பர்ஃபெக்ட்டு ஒரு மிகப்பெரிய வில்லன் ரெஸ்லராக காட்ட முடியும். ஆனால் இப்போது அப்படி காட்ட மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் ஓடிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஓடிசி மார்க்கெட்டிங், சிடிசி, பிசிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்லேயே போகிறாங்க.
ஆக்சுவலி நான் என்ன சொல்கிற வரேன்னா WWE பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்கிறாங்க. ஒன்று விஷயம் வந்து ரோமன் ரெயின்ஸில் ஹீல் கேரக்டர் பண்ணாமல் இருக்குது, ரெண்டாவது சிஎம் பங்கை ஹீல் கேரக்டர் பண்ணாமல் இருக்குது. ரெண்டு பேருமே பேபி ஃபேஸாகவே இந்த ரசல்மேனியாவில் சண்டை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் WWE இருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீல் கேரக்டர் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். கரெக்டு தானே? அந்த மேட்ச்சில் ஒரு எப்படி சொல்ல கியூரியாசிட்டி லெவல் அதிகம் இருக்கும். இப்போ ரெண்டு பேருமே ஃபேஸாக இருக்கும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ண, யாருக்கு சேர் பண்ண அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ரோமன் ரெயின்ஸ் மட்டும் பழைய ஹீல் கேரக்டராக மாறிட்டாருன்னு வைங்களேன், அவ்வளோதான். இந்த ஸ்டோரி லைனை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். அவர் ஈவிலுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். இப்போது பங்கி பேசுகிறதுக்கெலாம் தலையை தடையாட்டி பூம் பூம் மாட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. இப்போ WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸையும் ஃபேஸ் தானாகவும் சிஎம் பங்கையும் ஃபேஸ் தானையும் ரசல்மேனியாவில் மேட்ச் வச்சு அதில் ரோமன் ரெயின்ஸோ பங்கோ வின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் டாட்டா பாய் பை சொல்லணும், ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் உத்தமனாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ரெண்டு பேருடைய கெரியர் உச்சத்தை கொண்டு போனதே அந்த ஹீல் கேரக்டர் தான். ஸோ ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணலாம், பண்ணால் அது ரொம்பவே நல்லா இருக்கும். இதை தான் ரசிகர்களும் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஹீல் கேரக்டர் அப்படிங்கிறது தற்போதைக்கு சிஎம் பங்குடைய ஹீல் கேரக்டரை விட அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது இல்லை அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. சிஎம் பங்கோடைய ஹீல்டர் கேரக்டரை விட ரோமன் ரெயின்ஸோடைய ஹீல் கேரக்டரும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலி WWE ஃபேன்ஸோடைய மைண்டில் என்ன தோணுதுன்னா, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஹீல் கேரக்டர் பண்ணட்டுமே அப்படிங்கிறது தான். அது நல்லா இருக்கும் தானே? ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்களா ஸ்மாக்டவுன்லேயோ இல்லை ஆலையோ? இல்லை, ரெண்டு பேரும் வராங்க, ஒருத்தர் தப்பாக பேசிக்கிறாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா முறைச்சிக்கிறாங்க, போகிறாங்க, அம்புட்டு தான். இந்த கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரில் ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிட்டு இந்த ராக்கு வரும்போது பட்டாசு மாதிரி பற்றிக்கிட்டு எரிகிறது அதெல்லாம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. WWE பார்த்தீங்கன்னா இதில் வேறு யாரையாவது ஒருத்தர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணி. ஆக்சுவலி ராக்கை கூட ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். சும்மா ஸ்டோரிக்காக ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் பார்ட் 2 மேட்ச் நடக்கும்போது பார்ட் 1 காட்டிலும் அந்தளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக தி ராக் தான். அப்படி பட்டாசாக பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுட்டு போயிருப்பார். அண்ட் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண விதம்லாம் அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய லெவலில் பேசப்பட்டது. அதே மாதிரி மேபி WWE பார்த்தீங்கன்னா சிஎம் பக்கம் ரோமன் அமைச்சரை ராக்கை கொண்டு வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ராக் ரோமன் ரெயின்ஸையோ அல்லது சிஎம் பாங்கையோ அட்டாக் பண்ணாங்கன்னா அது வந்து அடுத்த லெவலை நோக்கி போகும். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஃபேஸ்டனாகவே இவங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரசல்மேனியாக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. 1 மாதமாக ரெண்டு பேரும் மாற்றி மயக்க பிடிச்சி பேசிக்க போகிறாங்களா, இல்லாட்ட வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நான் சொன்னேன், உங்களோட கருத்து என்ன? ரெண்டு பேருமே ஃபேஸ்டனாகவே இருக்கட்டுமா, இல்லை ஒருத்தர் ஹீலாகவும் ஒருத்தர் ஃபேஸ் ஆனால் நல்லா இருக்குமா? உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.